நீங்கள் பாடும்போது எதில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுது? இந்த மீனிங் புரியறது மாதிரி அது ரொம்ப கிளாரிட்டியில் பாடணும்னு? அது வந்து கிளாரிட்டி கொஞ்சம் ஸ்லர் ஆகிடுதுன்னா அவங்களே சொல்லிடுவாங்க. பட் நான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணது மியூசிக்காலிட்டி அண்ட் எனக்கு வந்து சங்கதி யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நான் ஹவு மச் ஐ கேன் சிங் இன் தட் டைம் ஃப்ரேம் அண்ட் பிச்சிங். யா மலையாளம் தான் ப்ரொனன்சியேஷன். டு ரியலி ஒரு வார்த்தைக்கும் யோசித்து கரெக்டாக பாடணும், இல்லைன்னா போச்சு. அந்த மோரோவர் த எக்ஸ்பிரஷன் மஸ்ட் பி குட் இன் தட் சாங். எந்த எக்ஸ்பிரஷனில் அந்த சாங் தேவைப்படுறது அந்த எக்ஸ்பிரஷன் இந்த சிங்கருக்கு தேர்ந்து வரணும். அது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அண்ட் இப்போ நம்ம பாடிட்டே இருக்கும்போது கொஞ்சம் ரொம்ப மெக்கானிக்கலாக போயிடுச்சுன்னா சரி ரொம்ப டக்குன்னு பாடுற அதை கொஞ்சம் பெட்டராக பாடு இல்லை இப்படி பாடுன்னு அவங்களே மியூசிக் டைரக்டர்ஸை கற்றுக் கொடுத்துடுறாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை, சொன்னது பண்ணால் போகிறோம். ஓகே, வாட்ஸ் த நெக்ஸ்ட் சாங்? Singaravellane Deva is one of my most favorite songs. Also because it's also another tough song and idukku oru I guess there are a lot of anecdotes connected with it, and also because S. Janaki Amma has sung this. So each time I sung, I mean இந்த பாடும்போது ஒரு தரம் பாடும்போது it's a challenge to ப்ராப்பராக பாடணும் அப்படிங்கிறது. So one more try this time.
மம ப